மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய தயாராக இருப்பதாக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். வழக்கு ஒன்றில் ஈஷா யோகா மையம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவராத்திரி நாட்களில் ஒளி மாசு காரணமாக யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கில் ஈஷா யோகா மையம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒளி மாசு தொடர்பாக கோவை ஈஷா யோகா மையம் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈஷா யோகா மையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஏற்பாடு செய்யாமல் விழாக்களை நடத்த தடை விதிக்க கோரியும் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? கோவை அமைந்திருக்கக்கூடிய அந்த ஈசா யோகா மையத்துல கழிவுநீர் சுத்திகரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளாம விழாக்களை நடத்த தடை விதிக்க கோரிதான் கோவை செம்மடு கிராமத்தைச் சேர்ந்த சிவஞானம் என்பவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் கோவை இக்கரை பூலுவம்பட்டி உள்ள அந்த ஈசா மையத்திற்கு அருகில தனக்கு சொந்தமான நிலத்துல விவசாயம் கால்நடை வளர்ப்பு செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 195 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அந்த ஈசா யோகா மையத்திற்கு 5000க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும், குறிப்பா சிவராத்திரி போன்ற விழாக்காலங்களில் லட்சக்கணக்கான நபர்கள் அங்கு திரளுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அந்த ஈசா யோகா மையத்திலிருந்து சுத்திகரிக்கப்படாம அந்த கழிவுநீர் அருகில் உள்ள விவசாய நிலங்களை விடுவதனால கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், குறிப்பா நிலத்தடி நீர் மாசடைவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனால அந்த கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு முறையான வசதிகளை செய்யும் வரை அந்த ஈசா யோகா மையத்துல விழாக்கள் நடத்துவதற்கும் பக்தர்கள் கூடுவதற்கும் அனுமதிக்க கூடாது என அரசு உத்தரவிட வேண்டும் என்றுதான் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடைய அமர்வு முன்வினை விசாரணை வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் விழா நடக்கும் நாட்கள்ல லட்சக்கணக்கான நபர்கள் வருவதாகவும் அப்பகுதி கடுமையாக பாதிப்புக்குள்ளாகதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிவராத்திரி நாட்களில் ஒளி மாசு காரணமாக யானைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றும், மேலும் கழிவுநீரை தங்கள் நிலத்துக்கு விடுவதை தடை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சிவராத்திரி விழாக்கள்ல அவர்கள் வேணாலும் தூங்காமல் இருக்கலாம், ஆனால் யானைகள் தூங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ததா இது குறித்து என்ற கேள்வியை முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்ய தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து அந்த ஈசா யோகா மையத்திலிருந்து கழிவுநீர் அருகில் உள்ள நிலங்களில் வெளியேற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த மனுவுக்கு ஈசா யோகா மையம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.